ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இரண்டாவது பகுதிக்காய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களோடு இணைந்து தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இரண்டாவது நபரை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அருமையான யோபுவினுடைய சரித்திரத்துல நாம் பார்க்கும்போது 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லுவது, ஊட்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுமாய் இருந்தான். ஹல்லேலூயா. முதலாவது தாவீது பாத்தீங்கன்னா அவர் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் காணப்பட்டான். இரண்டாவது பாருங்க, யோபுவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுமாய் காணப்பட்டான். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் நீங்களும் நானும் தேவனுக்கு பயந்து எல்லா பொல்லாங்கான காரியத்திலிருந்து நாம் விலகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அது உத்தமனும் சன்மார்க்கனுமா இருந்தான். எவ்வளவு ஆண்டோடைய இருதயத்திற்கு அவன் பிரியமா இருந்திருப்பான் என்பதை நீங்கள் இந்த வசனத்தின் மூலமாய் அறிய முடிகிறது. அது மாத்திரமல்ல, அவனை பாருங்க, தேவனுக்கு பயந்து, இந்த தேவனுக்கு பயப்படுகிற பயம் இவருக்கும் இல்லை. நல்ல வேதத்தை வாசிப்போம், வேதத்தை தியானம் பண்ணுவோம், எல்லாம் செய்வோம். ஆனா துணிகரமாய் ஒரு சிலர் பாவங்கள் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வேதனையா இருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, அப்ப யோபுவை போல தேவனுக்கு பயந்து, மனுஷனுக்கு பயந்து யாரும் என்ன செய்ய முடியாது, பாவங்களை விட முடியாது. அனைவரும் பாருங்க, கணவனுக்கு மனைவிக்கு தெரியாம சில வாழ்க்கையில இருப்பாங்க, அல்லது கணவனுக்கு தெரியாம ஒரு சிலர் பாவ வாழ்க்கையில இருப்பாங்க, பெற்றோர்களுக்கு தெரியாம ஒரு சிலர் பாவ வாழ்க்கையில இருப்பாங்க. ஆனா நீங்களும் நானும் அப்படி அல்ல. தேவனுக்கு பயந்து பொல்லாப்பான காரியங்களுக்கு விலகுமாய் அவன் இருந்தது போல நீங்களும் நானும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் விரும்புகிறார். அது மாத்திரம் இல்லாமல் அவருடைய விசுவாசத்துல எவ்வளவு வைராக்கியமா இருக்கிறான்னு பாருங்க. பிள்ளைகள் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். தன் மனைவி தேவனை தூசிக்க சொல்லி அவர் கடந்து போகிறார். அடுத்து பாருங்க, வியாதிக்கு மேல் வியாதி, சரீரத்துல நிறைய காரியங்களை அவர் மேற்கொள்கிறது மாதிரி இருந்தது. அது மாத்திரம் அல்லாமல் பாருங்க, எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க, ஆசீர்வாதத்தை எல்லாம் இழந்துட்டாரு. ஆனாலும் அவருக்குள்ள இருக்கிற அந்த தைரியமும் அந்த நம்பிக்கையும் நாம் பார்க்கும் பொழுது, அதை வாசிக்கும் பொழுதே நமக்கு ஆச்சரியமா இருக்கிறது. பாருங்க, அது 1வது அதிகாரத்துல 21வது வசனத்தை பார்க்கும்போது, நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை பாருங்க, 22வது வசனம். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லையா. ஹல்லேலூயா. எவ்வளவு ஆச்சரியமான அவருடைய விசுவாசத்தை பார்க்கும் பொழுது அது மெய்சிறுத்த பண்ணுகிறது. அவர் பாருங்க, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றார். இப்ப ஏதாவது ஒரு சின்ன காரியங்கள், குடும்பத்துல ஒரு மனஸ்தாபங்கள், ஒரு சில காரியங்கள் வரும் பொழுது, கர்த்தர் எனக்கு இப்படி செஞ்சுட்டாரு, கர்த்தர் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி தேவனை தூஷிக்கிறவர்கள் அநேகம் இருக்கிறார்கள் கிறிஸ்தவ வட்டாரங்களில. ஆனா இவை எல்லாவற்றையும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. பாருங்க, சமீப காலத்தில் ஒருத்தர சந்திக்க நேரிட்டது. அவர் பாருங்க, ஆண்டவருக்கு விசுவாசமாய் ரொம்ப தேவன் அவரை ஆசீர்வதித்து வைத்திருந்தார். திடீர்னு ஒரு சில காரியங்கள் அவருடைய ஜப குறைவினாலோ மற்ற காரியங்களினாலோ உலகத்தின் மேல் இருக்கிற அந்த பக்தர்களினாலோ தேவனை விட்டு பின்வாங்கினார். அதனால அவருக்கு உண்டான சில ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவரை விட்டு கைமீறி போனது. ஆனா அவர் சொன்னது பாருங்க, தேவன் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கல, நான் நல்லாதான் தேடினேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தான் விட்டு வந்த, தான் திரும்பி வந்த அந்த பாவத்துக்கு நேராய் போய் குடிகாரராய் மாறி இருக்கிறதை பார்க்க முடிகிறது. அவரை சந்தித்து தேவனுடைய வார்த்தைகள் சொல்ல நேரிட்டு. பிரியமான தேவ பிள்ளையை, அப்படி அல்ல. யோபுவை பார்த்து நாம் கத்துக்கிற வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? பொல்லாப்பான காரியங்களை தேவனுக்கு பயந்து பொல்லாப்பான காரியங்களை விட்டு அவர் என்ன செய்தாராம்? விலகி இருந்தாராம். அது மாத்திரம் இல்லாமல் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், இன்னொருத்தர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று அது சொல்லக்கூடிய அந்த நிச்சயம் நமக்கு வேண்டும். அது மாத்திரமல்ல, இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லையா. நீங்களும் நாம் தேவனை குறை சொல்லுகிறவர்களாய் காணப்படக்கூடாது. ஹல்லேலூயா. நம்மில் இருக்கிற குறைகளை தேவனுடைய சமூகத்துல நாம் ஒப்படைப்போம். கர்த்தர் நம்முடைய குறைகளை எல்லாம் நீக்கி நமக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுக்க ஒரு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். இந்த வார்த்தையின் மூலமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
நல்ல தேவனே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டதான வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மனதாக ஆசீர்வதிக்கிறேன். யோபுவை போல தேவனுக்கு பயந்து எல்லா பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லா காரியங்களுக்கும் விலகி இருக்கவும், ஆண்டவரை நீ கொடுத்த ஆசீர்வாதங்களை நாங்கள் உண்மையாக சுதந்திரித்துக் கொள்ளவும், ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலும் உண்மை குறித்து குறை சொல்லவும், ஆண்டவரை உண்மை குறித்து ஆண்டவரை நாங்கள் பரியாசம் பண்ணுகிற எல்லா காரியங்களிலும் இருந்து ஜனங்களை விட்டு நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும்படியாக சிந்திக்கிறோம் அப்பா. எல்லா அந்தகார வல்லமைகளுக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒரு தெய்வீக மகிமையும், ஒரு தெய்வீக விடுதலையும், ஒரு தெய்வீக ஆசீர்வாதமும் ஒவ்வொரு குடும்பத்திலும் காணப்படும்படியாய் நான் கேட்கிறேன். பெரிய காரியங்களை செய்ய ஆசீர்வதிங்க. எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கு ஒருவருக்கிறோம். மேற்பர் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென்.